ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான 8 டிப்ஸாக பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு கொழுப்பு, கார்போஹைட்ரேட் போடுறது, நார்ச்சத்து, கால்சியம், இரும்பு சத்து, பொட்டாசியம், மேக்னீஷியம், வைட்டமின், இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் தேவைப்படுது. ஆனால் இது இருக்கிற சாப்பாடை நம்ம சாப்பிட்றோம் இல்லை. நம்ம ஓடுற காலத்துக்கு ஏற்றவன் நம்மளும் ஃபாஸ்ட் ஃபுட்டை தேடி போகிறோம். இதனால் சீக்கிரமாக நம்மளும் வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணிடுறோம். அப்படி இன்க்ரீஸ் பண்ண வெயிட்டை நம்ம என்ன பண்ணுறோம், ஜிம் போய் டேப்லெட் சாப்பிட்டு கலரான பொடிகளை சாப்பிட்டு டயட் மெயின்டைன் பண்ணி ஒல்லியாகணும்னு நினைக்கிறோம். அதுக்கு பதில் நான் சொல்கிறத மெயின்டைன் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் உடம்பையும் கட்டுக்கோப்பாக வச்சுருக்கலாம். நெக்ஸ்ட்டு எந்த டேப்லெட்ஸும் சாப்பிட தேவையில்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்ம சாப்பிட்ற இந்த பிளேட்டில் 15% ரைஸும் மீதி 55% காய்கறி பழங்களும் மீதி 1% தண்ணீரும் மீதி இருக்க 29% ஃப்ரீயாக விட்டுருங்க. அப்போ தான் டைஜஷனுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் பாயிண்ட், சுகரை அறவே தவிர்த்துருங்க. ஐயோ சுகர் என் உயிருங்க, நான் அது இல்லாமல் என் லைஃபே லீட் பண்ண முடியாது அப்படின்னீங்கன்னா அதுக்கும் நான் உங்களுக்கு ஒரு ஐடியா தரேன். என்னென்னா, அதுக்கு பதில் சுகருக்கு பதில் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுங்கள். சாக்லேட் சாப்பிடணும் போல இருந்தாலும் டார்க் சாக்லேட் சாப்பிடுங்க. ஸோ அதனால் எந்த ஒரு இதுவும் இருக்காது. ரெண்டாவது, நிறைய பேர் யோசிப்பீங்க, நான் சுகர் இருக்கணுமே இல்லைனா லோ பிபி ஆகிடுமே. அப்படிலாம் இல்லைங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாடில், ரைஸில், காய்கறியில் எல்லாத்துலேயுமே சுகர் கண்டென்ட் இருக்குது. ஸோ அதுலேருந்து சுகர் கூட நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் ஃபீல் பண்ண தேவையில்லை. தேர்ட் பாயிண்ட், டார்க்கான காய்கறி பழங்களே சூஸ் பண்ணி சாப்பிடுங்க. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற காய்கறி பழங்கள் மட்டும்தான் டார்க்காக இருக்கும். அது கொஞ்சம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இல்லை 2-3 நாள் ஆயிடுச்சு, அதில் இருக்க சத்தெல்லாம் போயிடுச்சுன்னா அது ரொம்ப டல்லாகிடும். ஃபோர்த்து பாயிண்ட், முழு தானிய வகைகள், அதாவது பாசிப்பருப்பு, பட்டாணி, கோதுமை, நெல், துவரம்பருப்பு, பச்சைப்பருப்பு, கொண்டக்கடலை, மொச்சை, எள், உளுந்தம்பருப்பு, கொள்ளு இதெல்லாம் அவிச்சு சாப்பிட்லாம். ஃபிஃப்த்து பாயிண்ட், இந்த ஆட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு மணலாக நீ இருந்தா லைட்டாக சாப்பிடுங்க, பிரைட்டாக இருக்கும்னுவாங்க. பிரைட்டாக இருக்க மாட்டீங்க, வெயிட்டாக தாங்க இருப்பீங்க. அந்த மாதிரி ஆட்ஸை பார்த்துட்டு இந்த எண்ணெயை சூஸ் பண்ணலாமா, இந்த நெய்யை சூஸ் பண்ணலாமா அப்படின்றத சூஸ் பண்ணி குக் பண்ணாமல் நீங்கள் என்ன செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெயை வாங்கி குக் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு 3 மந்த்துக்கு ஒன்ஸ் பிராண்டை மாற்றுங்க. வேறு கடையில் இப்போ எனக்கு கடலை எண்ணெய் ஒரு 3 மாதம் யூஸ் பண்ணுறீங்களா, அடுத்த ஒரு 3 மாதத்துக்கு தேங்காய் எண்ணெய், அடுத்த ஒரு 3 மாதத்துக்கு நல்லெண்ணெய், அப்படி மாற்றி குக் பண்ண ஆரம்பிங்க. அதனால் உங்கள் உடம்புல எந்த இடத்துலையுமே கொழுப்பு படியாது. சிக்ஸ்த்து பாயிண்ட், பால் சார்ந்த பொருளை அறவே தப்பாங்க. ஏன்னா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலே இதை ஃபஸ்ட்டு ஒரு ஜிம் கோச்சஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் அதில் தவிர்க்கறனால உங்களுக்கு கால்சியம், பராஸ்பஸ்லாம் உங்களுக்கு உடம்புல கிடைக்காம போயிடும். அதனால் அது கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கோங்க. 7th பாயிண்ட், முட்டை, நாட்டுக்கோழி, ஆடு, மீன், இறால், நண்டு போன்ற இறைச்சி வகைகளை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி சாப்பிடாமல் வேக வச்சு சாப்பிடுங்க. அது உங்களோட எடையும் அதிகரிக்காது. ரெண்டாவது, உங்கள் உடம்புக்கும் அந்த சத்து உங்களுக்கு கொடுக்கும். எயித்து பாயிண்ட், ஓகேங்க, எனக்கு 1 மணி நேரத்துக்கு ஒன்ஸ் என் வாயை குறிச்சிட்டே இருக்கணும். ரெண்டாவது, வேலைக்கு போகிறோம், வீட்டில் இருக்கோம், சும்மா இருக்கிற நேரம் எனக்கும் பசிக்கும்ல அப்படின்னீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஐடியா சொல்கிறேங்க. ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை, பாதாம், உளுந்து, திராட்சை, முந்திரி இதெல்லாம் போட்டு ஒரு குலுக்கிக்கோங்க. இது எனி டைம் பசிக்கும் போது எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டுட்டே இருங்க. என்னங்க, இந்த 8 பாயிண்ட்டும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.